வக்கு இல்ல, ஒரு ஐஜிக்கு வக்கு இல்ல, ஒரு டிஐஜிக்கு வக்கு இல்ல, ஒருத்தருக்கும் வக்கு இல்ல. அதே மாதிரி ஒரு பெண் மீது பொய் வழக்கு பதிவு பண்றாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு 8 தையல் போட்டிருக்கு. அந்த பொண்ணு மேல ஒரு பொய் வழக்க பதிவு பண்ணி, அந்த பதிவு பண்ண இன்ஸ்பெக்டரை போயிட்டு நம்ம நேரடியா பேசி, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆசை தம்பின்னு சொல்லி கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் காவல் நிலையத்துல இந்த வழக்கு பதிவு பண்றாங்க. அவரை கேட்டு ஏன் இப்படி பொய் வழக்கு போட்டீங்க, உங்க பொண்ணா இருந்தா அந்த மாதிரி பொய் வழக்கு போட்டிருப்பீங்களான்னு கேட்கிறோம். அந்த வழக்கு விசாரணைய நம்ம மேல்முறையீடு பண்ணி பல்வேறு பெட்டிஷன் போட்டு இதுவரை எந்தவித சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த பொன் மீது இருந்த குற்றவியல் வழக்கையும் ரத்து பண்ணல. அதுக்காக என்ன சட்டம் வந்திருக்கு அதை போய் கேட்கும்போது சொல்றாங்க, அதாவது ஒரு தடவை எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா போட்டாச்சுப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. அது குற்றவியல் வழக்கோ எந்த வழக்கோ எனக்கு தெரியாது. வழக்கு போட்டு கோர்ட்டுக்கு போயிடுச்சு, நீ கோர்ட்ல தான் பார்க்கணும். வாய்தாவா 15 வருஷம் 20 வருஷம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மேல கூட பொய் வழக்கு போடக்கூடிய இந்த அராஜகம் செய்து வரும் தமிழ்நாடு காவல்துறையை தட்டி கேட்க என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றோம், இது மக்களாட்சி நாடு, இது சர்வாதிகார நாடு இல்ல. பொதுமக்களை புரிந்து கொள்ளுங்கள். அதனால சொல்றேன், இந்த காணொலி வாயிலாக தமிழக முதல்வர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையின் அட்டுழியத்தையும் அராஜகத்தையும் அழிக்கும் விதமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 2024 அப்படிங்கிற புதிய சீர்திருத்த சட்டங்களை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறேன். அது என்ன இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லக்கூடிய கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது, அதாவது ஒரு